ஸோ கைஸ் மார்னிங் இன்றைக்கி டே 3. இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க சகலேஷ்புரம் தான் போயிட்டு இருக்கோம். சகலேஷ்புரம் போகிற வழியில் ஒரு பிளேஸ் இருக்குது, பிஸ்லே காட் வியூ பாயிண்ட்டுன்னு. அந்த பார்த்துட்டு சகலேஷ்புரில் ஒரு போர்ட் இருக்குது, அது கொஞ்சம் பார்க்கணும். போகிற வழியில் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஓட்ஸு, வே ப்ரோட்டீன் எல்லாம் போட்டு பனானெல்லாம் போட்டு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சத்தியமாக சூப்பராக இருக்குது. காஃபி ஃப்ளேவர் வே ப்ரோட்டீன் தான் ஆர்டர் பண்ணேன். வீட்டில் குடிக்கும்போது ராவா குடிக்கும்போது அசிங்கமாக இருந்துச்சு. இது ஓட்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது பொதுவாக எல்லாருக்கும் சாப்பிட்ற இடம். நான் இங்கே தான் சாப்பிட்டேன் நைட்டு. நல்லாயிருக்கு, வரலாம். அப்புறம் இன்னொன்று காட்டணும் உங்களுக்கு, பைக் பாருங்கள். இதை பார்த்தா என்ன ஞாபகம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் ரிசப்ஷனு. இங்கே உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஃப்ரிட்ஜு காமன், எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு, வாங்க. இந்த இடத்துலேருந்து போகலாம். கேஸ் கிளம்பியாச்சு. இல்லை டென்ட்டு பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு டென்ட்லேயே ஸ்டே பண்ணியிருப்பேன். போகலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம போகிற இடம் வந்துட்டு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் போகிற வியூ பாயிண்ட் தான் செம்மையாக இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் போகிற வழியில் அந்த வழி சூப்பராக இருக்கும். பார்ப்போம். செயின் டைட் பண்ணணும். எங்கேயும் நான் பார்க்கவே இல்லை மெக்கானிக்கு அந்த கடை. பைக் ரைடிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த கூர்க் தான். செம்மையாக இருக்கும். இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது, டைம் இல்லை. நான் எந்த ஊருக்கு நான் ட்ரிப் பண்ணாலும் அங்கே கொஞ்சம் மிச்சம் வைப்பேன், பேலன்ஸ் வைப்பேன். அப்போ தான் நான் எனக்கு நெக்ஸ்ட் டைமு ட்ரிப் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அந்த இதை பார்க்கணுன்ட்டு. அதனால 600 ரூபாண்ணா. தலைவர் மைலேஜ் கொடுக்குறாப்புல, பரவாயில்ல. மேப் போடணும். சத்தியமாக நான்லாம் மேப் அவ்வளோ நம்ப மாட்டேன். ஆனால் மேப்பில்னா ஆகாது. முடிஞ்சளவு நான் லோக்கல்ஸை கேட்டு தெரிஞ்சுப்பேன். ரெயின் கோட்டுக்கு வேலையே இல்லை இந்த ரைடில். எடுத்து வச்சுருந்தேன் சேஃப்டிக்கு, மழை விழுற மாதிரி இல்லை. இதெல்லாம் என்ன மரங்க புரியல. ಎತ್ತಲೆಯಾ ನಂಗೆ 2 ಬಾಲ್ ಹಾಕ್ತೀರಾ? ಹಾಂ, ಹೋಗೋಣ. ಹೋಗ್ರಿ கைஸ். பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, கேட்டிருக்கேன் எல்லாம் செத்துக்கிறீங்களான்ட்டு. வாங்க நான் சொல்லியிருக்காங்க. ಇವ್ರ ಹೆಸ್ರೇನಪ್ಪ? ಇವ್ರ ಹೆಸ್ರು ಮಕ್ಕಂದೂರು. ಹಾಂ, பேட்டல்லையே விளையாடுவோம். பேட் செம்மையாக இருக்குது. வாவ், பிச்சுமே நல்லா இருக்குப்பா. இப்போ பாருங்கள், இந்த பார்ப்போங்கள கிரிக்கெட்டில் முதல்ல பில்டப் கொடுப்போம். இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்டாண்டிங் நிற்பாங்க. இப்படி
என்னடா இவ்வளோ பில்டப் போட்டு பையன் பவுலிங் போட்டா ஆக்கப்பா. நல்ல வேலை ஒரு பால் டச் பண்ணிட்டேன். செம்ம. போதும் போதும். పోదంపా ಸಾಕು. ಇದು ಏನು ದೇವಸ್ಥಾನ ಪಾ? ಭದ್ರಕಾಳಿ ನೋಡ್ಬೋದಾ? ಮೊಬೈಲ್ அதுலேயே இருக்கு. ಚೆನ್ನಾಗೈತೆ. ಭದ್ರಕಾಳಿ ಅಮ್ಮನಾ? ಮೊಬೈಲ್ ಎತ್ತಿರೋಲ್ಲ ಇರೋ, ಮೊಬೈಲ್ ಎತ್ತಿನಾರ ಪಾ ಪಾಪ. ಮೊಬೈಲಾ 60 ಹಾಂ ನಿಜವಾ 60 ವಿವೋ ಇದು ಈ ಕ್ಯಾಮ್ರಾಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡೋದು ಇದು. பையன் நம்பல 60,000 சொல்லு. கோயில் க்ளோஸாக இருக்குது. ಅದು ಏದೋ ಪೇರು ಭದ್ರಕಾಳಿಯ ಅಂತೆಲ್ಲ. ಇದು ಫಂಕ್ಷನ್ ಆಗ್ತದೆ ಯಾವಾಗನ ಇಲ್ಲಿ? ಜನ ಇರ್ತಾರೆ. ಓ ಸರಿ. ಇನ್ನು ನಿಮ್ಮ ಊರ ಹೆಸರು? ಊರ ಹೆಸರು ಮಕ್ಕಂದೂರು. ஓகே எடுத்துக்கலாம். கோயில் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கணும். மக்கந்தூரம் இந்த ஊர் பேர். பசங்க சுற்றி காட்டினேன். ಬರ್ತೀನಿ. ಹಾಂ ಸ್ಕೂಲ್ ಎಲ್ಲಿರೋದು ನೀವುದು? ನಿಮ್ಗೆ ಸ್ಕೂಲ್ ಎಲ್ಲಿರೋದು? ಐತಾ ಐತಾ? ಎಷ್ಟು ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಐತೆ? 10th ಐತೆ. +2 +1 +2 ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು? ಓ ಮಡಿಕೇರಿಗೆ. ಬಸ್ಗಳೆಲ್ಲ ಐತೆ ನಿಮ್ಮೂರಿಗೆ? ಐತೆ. ನಿಮಗೆ ಈ ಬಿಸಿಲಿ ಈ ಥರ ಕ್ಲೈಮೇಟ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಇಲ್ಲ ಮಳೆ ಬರ್ತದಲ್ಲ ಆ ಕ್ಲೈಮೇಟ್ ಚೆನ್ನಾಗೈತೆ? ಹೌದಾ? மழை ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ನಿಮಗೆ? ಒಂಥರ ಇದೆ. கைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெயில் காலமே நல்லா இருக்கான். நம்மளுக்கு தான் டூரிஸ்ட் மழை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் அந்த ஊர். மழை வந்துட்டே இருந்தால் ஒரு வேலையை பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்த்தீங்கன்னா போ பாய். பசங்களுக்கு அப்போவே சேஞ்ச் இல்லை என்கிட்ட. 10 ரூபா தான் கொடுத்தேன். வாங்கிக்கினாங்க. இந்தா இருக்கொல்லி ஏன் தின்னி. இந்த வயசில் எனக்கு தெரியும் காசு கொடுக்க வேணாம் சொல்லுவாங்க. ஆனால் 10 ரூபாவோட வேல்யூ எனக்கு இவ்வளோ தெரியும்.
இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ 100 ரூபாய் கொடுத்ததுக்கு. ಹರೀಸು ಇನ್ಸ್ಟಾ ಐತೆ ಗೊತ್ತಾ? ಮೊಬೈಲ್ ಐತೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ? ಈತ ಇಲ್ಲಲ್ಲ? ಬರ್ತೀನಿ. கோயிலில் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அவன் பசங்கள்லாம் கூட இருந்தாங்களா, இது நான் அவனுக்கு எதாவது தரணும்னு நினச்சேன். சேஞ்சு ஒரு 50 ரூபாய் இருக்குன்னு நினச்சேன். சரி 10 ரூபா இருந்துச்சு, 100 ரூபா 10 ரூபா 500 ரூபா இருந்துச்சு. 10 ரூபா மட்டும் கொடுத்தான். வாங்கினாங்க பாவம். அப்புறமா என்னால் முடியல, அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துடலான்னு மனசு வந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது நல்லா பேசினாங்க. போகலாம். 9:40 ஆகுது. இன்னும் 1.25 ஹவர் காட்டுது. 62 கிலோமீட்ரு. இந்த 62 கிலோமீட்டர் எனக்கு போரே ஆகாது. எல்லாம் கோவாக தான் இருக்கும். டீப் ஃபாரஸ்ட் தான். நான் லாஸ்ட் டைம் வரும்போது ரெயின் கோட்டில் இங்கே நனைஞ்சிட்டு தான் போனேன். ஹெவி மழை, ஆனாலும் நான் ரைடுக்கு ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு மலையில் ரெயின் கோட்டில் நனைஞ்சிட்டே போனேன். நல்லா இருந்துச்சு. கைஸ், இது அந்த வால்பாறை டு அத்திரப்பள்ளி அந்த ரோட் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது எப்படி வேணும் அழகாக இருக்குமோ இதுவுமே அவ்வளோ இருக்குது, அழகாக இருக்குது. அந்த கூர்கு டு சக்லேஸ்வரம் ரோடு செம்ம நேச்சரு, ஃபுல்லாக கவர் ரோட்ஸு, பார்த்து ஓட்டணும். பட் வீட்டில் எனக்கு அந்த 10க்கு 10 ரூமில் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், லைஃப் என்னடா இப்படி இருக்குன்ட்டு. அதை விட்டு வெளியே வந்த ஒரு 400 கிலோமீட்டருங்க என்னோடய மைண்டு இப்போதைக்கு சத்தியமாக போய் சொல்ல கிளியராக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலாம் லைஃப்ன்ட்டு. ஏன்னா இந்த நேச்சர் நம்மளுக்கு அவ்வளோ சொல்லித்தரும். டேய், எனக்கு முன்னாடி நீங்கள்லாம் என்னடா பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, எனக்கு முன்னாடி நீங்கள்லாம் தூசி கூட இல்லைடா சொல்லி பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது நிஜமாக. அவ்வளோதானே. கைஸ், ஏதோ லேக் கைஸ் மன்னிச்சிடுங்க, நான் அதுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். என்னென்னா இங்கே கூட நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் லாஸ்ட் டைம் வரும்போது மொபைலில். தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போது அந்த புல் இருக்குது பாருங்கள், அந்த மரம் அங்கே வரைக்கும் இருந்துச்சு. வி பிலீவ் இன் ஆர்சிபி ஃபேன்ஸு. அங்கே பசங்க இருந்தாங்க பாரு, அவங்களும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். நீங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் கேட்டாங்க, நான் எதுவும் பேசல. பைக் ரைடர்ஸ் அவங்கள பார்த்தா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னும் நோட் பண்ணேன் நான், பாவம் இவங்க மழை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மழை உள்ள தான் இவங்களுக்கு இந்த செடியெல்லாம் மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிப்ஸு எதுவும் அந்த ஆப்ஷன் இல்லை இவங்களுக்கு, தண்ணியும் இல்லை. மழை விழுந்தால் தான் அது பச்சையாக இருக்கும். அதுலேருந்து காசு ஏர்ன் பண்ணுவாங்க. மழை கம்மியாகி அதெல்லாம் செடி காஞ்சி போயிடுன்னு நினைக்கிறேன் பாவம். இது தவிர வேறு எதுவுமே இல்லை இவங்களுக்கு, ஆப்ஷனே இல்லை. நம்ம ஊர் சைடு போகிறோம் இல்லையா, கேரட்டு இந்த மாதிரி எல்லாம் வெஜிடபிள்ஸ், வேறு ஆப்ஷனே இல்லை. வெத்தலை, அந்த காஃபி, மிளகு, இதுதான் இவங்களோட மெயின் சோர்ஸ், இன்கம் சோர்ஸு. அதுவும் மழை விழுந்தால் தான் கொஞ்ச நாளைக்கு தாங்கும். மழை இல்லைன்னா கூட போக 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 அந்த பாவம் அந்த குவாலிட்டி போயிடும். ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. நம்ம ஊர் சைடும் இந்த மாதிரி மரங்களாக இருந்திருந்தால்
அந்த வெயில் அவ்வளோ கொளுத்து இருக்காது. எங்கே விடுறாங்க, யார் வந்தாலும் மரத்தை வெட்டி போடுறாங்களே, மரத்தை வெட்டுறாங்களே. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம லோக்கலில் சக்லேஸ்புரம் ரோடு அந்த சைடு போயிடுச்சு ஸ்ட்ரெயிட்டு. நான் அங்கே லெஃப்டில் இழுத்து அந்த பிஸ்லே காட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சின்ன ரோடாக தான் இருக்குது. அடுத்து எங்கேயாச்சும் கடையில் தண்ணி வாங்கணும். ரொம்ப தண்ணி தாவது டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஓட்டிகிட்டே வந்த எக்ஸைட்மெண்ட்டில் தண்ணி மறந்துட்டேன். இந்த லிப்ஸ்லாம் கொஞ்சம் தோலாக வந்துட்டு இருக்கு. கைஸ், இந்த போகிற வழியில் ஒரு இடத்துல இருக்கேன், கடை பார்த்து. சின்ன ஊரில் ஒன்றும் இல்லை, எந்த ஊருன்னு தெரியல. தண்ணி குடிக்கலான்னு வாங்கினேன். காஃபி வந்து சொல்லியிருக்கேன், லைட்டாக தூக்கம் வர மாதிரி. நான் எதுவும் பேசலை, அந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. காஃபி சாப்பிட்டு மைண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்க்கலாம். பேட்ரி சார்ஜ் ஆச்சு, அதான் பேட்ரி சார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டாப் போட்டுருந்தேன். போகலாம். நம்ம இப்போ போயிட்டு இருக்க வியூ பாயிண்ட் வந்துட்டு ஒரு மூவி எடுத்திருக்காங்க, மூவி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. என்னென்னா கன்னடா மூவி முங்காறு மலை 2. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் சீனியரில் எடுத்திருக்காங்க. கணேஷ் கோல்டன் ஸ்டார் மச்சி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கான். ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிக்கலாம். வந்தாச்சு 2 hours. ஸ்லே கரெக்டாக கனடாவில் போட்டிருக்கு. ரைட் பண்ணி வந்திருக்கோம். வியூ எப்படி இருக்கா பார்க்கலாம். போன வாட்டியெல்லாம் மழை வந்துருச்சு. இப்போதான் வந்தோம். This is the view. ஸோ கைஸ், இதுதான் அந்த பிஸ்லே காட் வியூ பாயிண்ட்டு. சரி, இது என்னடா இருக்குன்னு பார்க்குறீங்களா? 500 கிலோமீட்டர் கூட வரலாம் பாருங்க. நான் எதுவும் பேசல, ஜஸ்ட் அந்த சவுண்டு மட்டும் கேளுங்க. எல்லாம் ரெடி, போகலாம். அடுத்து சக்லேஸ்புரம் சைடு தான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சோலோவாக வரும்போது ஒரு ட்ரிப் தரேன். சோலோ வந்தீங்கன்னா யாரு கூட பேசுனீங்கன்னா வந்த இடத்துல நல்லா பேசுங்க.
அப்புறம் அவங்கள அங்கேயே கட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடியோ இல்லை அவங்க போயிட்டு பின்னாடி கொஞ்சம் பின்னாடியோ போங்க. அவங்களுக்கு கூட கண்டினியூ பண்ணாதீங்க யாரு கூடயுமே. யாரையுமே நீங்கள் நம்ப தேவையில்லை. இந்த மாதிரி சோலோவாக வந்தால் வேறு ஊருக்கு இந்த மாதிரி வந்தால் நீங்கள் யாரும் நம்ப தேவையில்லை. பேசுவீங்க, நல்லா பேசுங்க, அவங்கள அனுப்பிவிடுங்க. கொஞ்சம் நீங்கள் லேட் பண்ணிவிடுங்க. இல்லை அவங்கள ஏமாற்றிட்டு நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க. ஒன்றா வராதிங்க. அந்த வேலை தேவையில்லை. ஓகேவா? ஒரு வழியில் எங்கேயாச்சும் சாப்பிடணும். ஜூலை அந்த மாதத்தில் தான் நல்லா மழை விழுமாம்மா சொன்னாங்க எங்கள் லோக்கலில். நீங்கள் அப்போ வந்துட்டு தான் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணணும், பசங்களே கேட்டாங்க, எங்கள் பசங்க சம்மரில் போய் என்னடா இருக்குது, இன்னும் எல்லாம் காஞ்சி போயிருக்கோம்னு சொன்னாங்க. தோணும் போது தான் போக முடியும். டைம் கிடைக்கிறப்ப போகணும், அவ்வளோதான். கைஸ் மழை விழுற மாதிரி இருக்குது. கோப்புரம் கழட்டணும், லக்கேஜ் கழட்டணும். நான் இப்போது விளாக் பண்ண போகிறதில்ல. நான் மலையில் ரெயின் கோட் போட்டு நான் ரைட் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஃபைனலி நான் நினச்ச மாதிரி மழை வந்துடுச்சு. மடிகேரிலேருந்து சக்லேஸ்புரம் போயிட்டு இருக்கேன். நான் நடுவழியில் மழை வந்துடுச்சு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். லக்கேஜ் எல்லாம் பக்காவாக கட்டிட்டேன். மலையில் நினச்சிட்டு நம்ம ரைட் பண்ணலாம். கைஸ், ஒரு 5 கிலோமீட்டரில் மழை நின்றுடுச்சு. அப்படியே வந்துட்டு இந்த ரெயின் கோட்டில் எல்லோரும் கொஞ்சம் ஆக்வர்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இந்த பட்டை வெயிலில் ரெயின் கோட் போட்டுட்டு வந்துருக்கானே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தாங்க எல்லோரும். எல்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டேன், போகலாம். மழை ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தேன். திரும்ப வெயில் வந்துடுச்சு. வருண் பகவானே, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்? சக்லேஸ்புரக்கு இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. ஹாஃப் அன் ஹவர் போகணும். 2 மணி ஆயிடுச்சு. நான் ஸ்ட்ரெயிட்டாக ரூமு பார்த்தேன் ஒன்று, பேரடைஸ் லாட்ஜன்ட்டு. 700 ரூபா ஏதோ சொல்லியிருக்காங்க. புக் பண்ணல, டேரெக்டாக போயிடலாம். ரூம் பார்த்துட்டு அப்புறமா லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா போகலாம் வேறு ஏதாச்சும் பிளேஸு கவர் பண்ணுறதுக்கு. ஏதோ ஒரு வேளை கொஞ்சமாச்சு மலையில் ரைட் பண்ணிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். கைஸ், பேரடைஸ் லாட்ஜுன்னு சொல்லி இந்த ஓட்ட வீடு கருது. இதில் எங்கே தங்குறது? ஏதோ அது ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். ನನ್ನ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಐತೆ, ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಮಾಡಿ. ನಾನು ಫಾಲೋವರ್ಸ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಐತೆ, ಯೂಟ್ಯೂಬ್ ಐತೆ. ನಿಮ್ಮ ಹೋಟ್ಲ್ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಅವರು ಬರ್ತಾರೆ. கைஸ், ரூம் வந்துட்டேன். அந்த ஹோட்டலில் ஆகல, சிங்கிள் தர மாட்டாங்களாம்மா. சரி, மைத்ரின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு, நான் அப்புறமா காட்டுறேன். 800 ரூபா சொன்னாங்க. அது மீடியா இருக்குது யூடியூப்பு. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்லலாம். எங்கள் ஃபாலோவர்ஸும் வருவாங்க, அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி இதே ரேட்டில் 600 ரூபா தந்துடுறேங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்தால் 800 ரூபா சொல்லுவாங்க. நம்ம பேஜை சொல்லுங்கள். 800 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு ஓகே பண்ணலாம். 600 ரூபாய்க்கு ஓகே பண்ணிட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா பவர்.
ಎಗ್ಸು ಒಂದು 4 ಹಾಕದ 4 ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಆಗೋದು. கைஸ் இப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். எக் ரைஸ் நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். போட்டேன் ஒரு 5 ஃபுல் எக்ஸு ஆயில் கம்மி ஊற்றி நானே ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கணும். இல்லை அடிஷ்னலாக மேங்கோ வாங்கியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ காரம் நான் கம்மி தான் சொன்னேன், அப்போவுமே அள்ளி போட்டாங்க. நான் எதுவும் பேசாமல் இருந்திருந்தால் போட்டிருப்பாங்க. இது சாப்பிட்டா ஒன்றும் காலையில் ஒன்றும் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேங்கோ சாப்பிட்ணும், அவ்வளோதான். நம்ம எந்த இடத்துக்குன்னா போகலாம், நாமளே கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கலாம் சாப்பாடு. எஸ் டைம் ஆச்சு, 5 மணிக்கு. க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் போகணும். 4:30 மணி ஆயிடுச்சு. கம்மி தூரம் தான், 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. 5 மினிட்ஸில் போயிடலாம். இதுதான் ஆசான் ஹைவே. அப்புறம் நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பணும். என்ன வீட்டங்களோ 12 பிளாட்டினிலே நினச்சேன் வந்துடுச்சு. வண்டி கீழே தான் பார்க் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டெப் ஏறி மேலே போகணும். இப்போவே கண்ணை கட்டுது. சாப்பிட்டா இல்லையா, அதனால ப்ளோட்டிங்காக இருக்கு. இதுக்கு தான் ஜிம்முக்கு போங்க கார்டியோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கார்டியோ பண்ணிகிட்டு இருந்தா இந்த மூச்சு இவ்வளோ இந்த ப்ராப்ளம் இருக்காது. எவ்வளோ மழை வேணால் ஏறிட்டே இருக்கும் டெய்லி கார்டியோ பண்ணால். நான் ஜிம் போய் 1 மந்த் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி 20,000 ஸ்டெப் நடப்பேன் டெய்லியும். மூச்சு வாங்குது. இப்போ ரோடு அலோடு இல்லை, இதெல்லாம் வாசல். இது ரூம்ஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன பாருங்க, எவ்வளோ பெருசாக இருந்திருக்காங்க செவரு. இதெல்லாம் ஜெயிலா உள்ள என்ன பார்க்கலாம். பயமா இருக்கு. குகை மாதிரி இருக்கு. எப்போ கட்டினாங்களோ இந்த ஹிஸ்ட்ரி தெரியாது எனக்கு. தெரிஞ்சா சொல்கிறேன். கைஸ் இது ஏதோ குகைன்னா ஜெயில் இருந்திருக்கும். இது தண்ணி தொட்டியா? அங்கே ஒரு இது இந்த பெங்களூரில் இருக்கும் சப்வேவா, ஏதோ மிலிட்ரி மாதிரி சைனியர்கள். ஓ உள்ளே ஏதோ போகுது, நான் ಭಯமாக ಇருக்கு ಹೋಗ. ಇಷ್ಟು ಆಡ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇಷ್ಟೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೆಕ್ಯೂರಿಟಿ ನೀವಾ? ಓಕೆ ಓಕೆ. ತಮಿಳ್ನಾಡು ನಾವು ಏನು ಮ್ಯಾಟ್ರ್? ಓಕೆನಾ.
கைஸ் அவர் எதுவும் தெரியாதான் புதுசாக கேட்டேன், எதாவது கண்டால கேட்டேன். உள்ளுக்கு போகலாம் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இருக்காதான். வாங்க பார்க்கலாம். போகிறேன் சரி. ஓகே, ரூம் இருக்கு. இழுச்சிருச்சு. ரூம் தான் இருக்கு, சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. அப்போது அந்த காலத்தில் ஃபஸ்ட்டெல்லாம் யாரும் இல்லை செக்யூரிட்டி. இது மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் மேலே ஏறலாம். நான் அங்கே இருந்தேன் அந்த இது மேலே. கைஸ் இதை பாருங்கள், இது ஸ்டார் மாதிரி இந்த ஷேப்பு. அது பக்கத்துலேயே இந்த பாகுபலியில் தண்ணி ஓடுங்க பாருங்கள், சேஃப்டிக்கு இது இருந்திருக்கு. சுற்றி பாருங்கள், ஸ்டார் மாதிரி இது, ஸ்டார் ஷேப். டோன்ட் கிளிம்பர், மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரோன் அலௌட் இல்லையா கைஸ்? உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட்லான்னு பார்த்தேன். 5 o'clock ஆயிடுச்சு இல்லையா? செக்யூரிட்டி அவங்க வந்துட்டு விசில் ஊதுறாங்க. டைம் ஆச்சு இன்னும் சீக்கிரமாக வந்துருக்கணும். ஃபைவ் ஓ கிளாக் ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களும் பாவம் செக்யூரிட்டி அவங்க காலையிலேருந்து இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகணுன்ட்டு. டைமிங் கவர்மெண்ட் டைமிங் வந்துட்டு 5 o'clock க்ளோஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. டக்குன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் ஒரு 10 minutes இருந்திருப்பேன். பேர் மஞ்சராபாத் போர்ட், சக்லேஷ்புரா. நிறைய பேர் ரிட்டர்ன் வந்தாங்க. அவங்களுக்கு தெரியல, அப்போ நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பணும். அதுதான் ஒரு ஃபீலாக இருக்குது. இன்னும் சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ் இருக்குது. அது இப்போ தான் எனக்கு புரியுது. மோட்டோ விளாகிங் பண்ணால் டைமிங்கு பத்தாது. நான் சுற்றி பார்க்க மட்டும் வந்தேன் இல்லையா, அப்போல்லாம் நிறைய பிளேஸ் கவர் பண்ணியிருக்கேன். மோட்டோ விளாகிங் பண்ணுறப்போ முடியாது நிறைய பிளேஸ் கவர் பண்ணுறதுக்கு. நாங்கள் அப்போ அங்கங்கே ஷார்ட்ஸ் எடுக்கணும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடும். நான் வந்துட்டு ஜர்னி வந்துட்டு டெஸ்டினேஷன் மட்டும் மைண்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ண மாட்டேன். எனக்கு அப்படி பிடிக்காது. இப்போது நான் கூர்க்கு என் டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லேருந்து கிளம்புறேன், 400 கிலோமீட்டர் இருக்குது. நான் கூர்க்கு வரணும், கூர்க்கு எங்கே இன்னும் வரலன்னு நினச்சிட்டே இருக்க மாட்டேன். போகிற வழியில் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுவேன். நிறைய பிளேசஸ் இருக்கும் ரோட்டில், அதை அப்படி என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. அது எங்கே பிடிக்குமோ அங்கே நிறுத்திடுவேன் வண்டி. அப்போது லேட் ஆகும். அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரலாம், சுற்றி பார்ப்போம். சரி, அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, ரூம் போகலாம். அந்த பார்க்கிங் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட் கேட்கணும். ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னும் நிறைய ரைட் போகிறேன். இன்னும் நான் மோட்டோ விளாக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி பாருங்கடான்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. நான் இன்னும் நிறைய ரைட்ஸ் போவேன் கண்டிப்பாக. அப்போ நான் வீடியோ போடலாம். பாய்.